வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் உத்திர நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான தகவல்களை கூறுகிறேன். உத்திர நட்சத்திரம் வளிமண்டலத்தில் நட்சத்திர மண்டலத்தில் உள்ள 12வது நட்சத்திரம் ஆகும். உத்திர நட்சத்திரம் சூரிய மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். உத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கன்னி ராசியிலும் வரும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் அடக்கம், அமைதி, பொறுமை, அறிவு சார்ந்த செயல்கள் இவை எல்லாமே உத்திரத்துக்கு வரும். இவர்களுக்கு அரசருக்கு நிகரான தகுதி பெற்றவர்கள். இவர்களிடம் பொதுவாக கொடுக்கும் மனம், ஆதரவு காட்டும், அன்பு காட்டும் மனம் எல்லாமே இருக்கும். அறிவு ப்ளஸ் அன்பு சேர்ந்த கலவைதான் உத்திரம். அந்தஸ்தோடு வசதி படைத்த கல்வி அறிவு பெற்ற குடும்பத்தில்தான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறப்பார்கள். நட்சத்திரங்களில் உயர்ந்து நிற்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள். ஐயப்பனின் அவதார நட்சத்திரம் உத்திரம். நம்பி வருபவரை ஏமாற்றாதவர்கள் இவர்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வார்கள். சாந்தமானவர்கள், நளினமானவர்கள். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளர்ச்சியை காணலாம். இவர்கள் ராமேஸ்வரத்தில் உள்ள மரகத லிங்கத்தையும் கும்பிட்டு வர நன்மை பயக்கும். இவர்கள் முடிந்த அளவுக்கு திருநங்கைகளுக்கு உதவ வேண்டும். இந்த நட்சத்திரம் புதனின் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆகையால் மாமன் மைத்துனன் வழி ஆகாது. அவர்களிடம் சீரான உறவுமுறை இருக்காது. ஆரோக்கியமான பேச்சும் புத்திசாலித்தனமும் பெற்றவர்கள். இவர்களுக்கு நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்படும். இவர்கள் கூட்டு முயற்சினால் அதிகமான வெற்றி பெறக்கூடியவர்கள். குறுக்கு வழியை நாடமாட்டார்கள். நேர்மையான வழியில் வெற்றி பெறுவார்கள். அடுத்தவரின் உதவியை நாடமாட்டார்கள். நல்ல உடல் ஆரோக்கியமும் புத்தி கூர்மையும் பெற்றவர்கள். உயர்ந்த குறிக்கோள் உடையவர்கள். மேன்மையான காரியங்களை பெறக்கூடியவர்கள். அரசு வழி ஆதாயம் பெறக்கூடியவர்கள். உடல் நல்ல பலமும் முகத்தில் நல்ல தேஜஸும் இருக்கும். நாகரீகமானவர்கள். கடவுள் பக்தி அதிகம். பாரம்பரியமான பெருமையான குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இனிமையானவர்கள், தைரியமானவர்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் செல்வாக்கு உண்டு. மாமிசம் சாப்பிட்ட பிரியமுள்ளவர்கள். உண்மை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பகட்டு இல்லாதவர்கள். உத்திரத்தில் ஒரு பிள்ளை பெற்றால் உரியில் சோறு என்பது பழமொழி. அப்படி என்றால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் சாப்பாட்டிற்கு கவலைப்படாமல் இருப்பார்கள். அப்படியாயின் அந்த குழந்தை அவர்களை கடைசி வரை நன்று பார்த்து கொள்ளும் என்பது இதுதான் அதன் அர்த்தம். இவர்கள் பொதுவாக தன்னிறைவான மனநிறை பெற்றவர்கள். இது ஒரு பெண் நட்சத்திரம், மனிதகண நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்களது உடலை பேணி பாதுகாத்து கொள்வார்கள். இவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்று. உத்திரத்தில் பிறந்த பெண்கள் நீண்ட கூந்தல் உடையவர்கள், மேலும் ஓவியம் போன்ற அழகுடையவர்கள். மொத்தத்தில் உத்திரம் சரித்திரம் படைக்கும். நன்றி, வணக்கம்.